ட்ரேடிங்கில் பிகினராக இருந்தால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய 2 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களோட கேபிட்டலை நீங்கள் காப்பாற்றிக்க முடியாது. ஹாய் பிரதர்ஸ், ஐ எம் 2K Tech. இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 முக்கியமான விஷயங்கள் பிகினர்ஸ்க்கு ட்ரேடிங்கில் ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கேபிட்டலை நீங்கள் ஈஸியாக சேவ் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிகினர்ஸ் மேஜராக பண்ணக்கூடிய 2 மிஸ்டேக்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பேசியிருக்கோம். நம்ம டெலகிராம் சேனலில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ கால்ஸ் டெய்லியுமே சிக்னல்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதுவும் அன்னெசரி சிக்னல்ஸ்லாம் கொடுக்க மாட்டோம். நம்மளுக்கு எது கன்வின்சிங்காக தெரியுதோ அது மட்டும்தான் சேஃபாக பார்த்து கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் தாராளமாக பிகினியராக இருக்கப்போ இன்னுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிகினியராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் நம்ம டெலகிராமில் கொடுக்கக்கூடியதை காப்பி பண்ணி அலைஸ் ப்ளூ ஆப்லன்றது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அலைஸ் ப்ளூ ஆப்பை தான் பார்த்தோம் அப்படின்னா பர்சனலாக ட்ரேடிங்க்கும் சரி நம்மளோட யூசர்ஸ்க்கும் சஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா பிகினியராக இருக்கட்டும் இல்லை யாராக இருந்தாலுமே அந்த ஆப் ட்ரேடிங் ஆப் சில பேருக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பட் அலைஸ் ப்ளூ யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ப்ளஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு பிரான்ச் வச்சுருக்காங்க. எதுனாலும் நம்ம கால் பண்ணி கஸ்டமர் கேரில் பேசிக்கலாம். அதுவும் தமிழ்லேயே அவங்க சார்ட் அவுட்ன்றது பண்ணி கொடுத்துருவாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இருக்கக்கூடிய ஒரு ஆப்பு. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்குமே இருக்குது. டெலகிராம்லையும் கொடுத்துருக்கோம். கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி ஆப்புன்றதை ஏற்றி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம அந்த 2 முக்கியமான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக பேச வேண்டிய ஒரு விஷயம், பிகினர்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம். ட்ரேடிங்கில் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, பெரிய ட்ரேடிங் எப்படி சொல்கிறது எக்ஸ்பர்ட்ஸாக இருந்தாலுமே ஸ்டாப் லாஸ்ன்றது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. யாருமே ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடுன்றது எடுக்க மாட்டாங்க. பிகினர்ஸ் என்ன பண்ணுறாங்க, என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ்னால் என்னன்றது பார்த்துருவோம். ஸ்டாப் லாஸ்ன்றது சில பேருக்கு தெரிஞ்சுக்காது. ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் எதுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம ப்ரீ டிஃபைன்டாக நம்மளுக்கு எந்த அளவுக்கு லாஸ்ன்றது போதுமான அளவாக இருக்கும் அப்படின்றத நம்ம செட் பண்ணிக்க வச்சுக்க முடியும். அதே மாதிரி நமக்கு எந்த அளவுக்கு டார்கெட், அதாவது டார்கெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரொம்ப பேசிக்கே தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். டார்கெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நம்ம டார்கெட் பாயிண்ட் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ட்ரேடு ஒரு 120 ருபீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டார்கெட் ஒரு 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த ப்ரைஸ் 130 வந்தோடனே அது செல் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ராஃபிட்ன்றது கொடுத்துரும். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ்ன்றது என்ன அப்படின்னா நீங்கள் இப்போ 120 வாங்குறீங்க, ஸ்டாப் லாஸ் வைக்காமல் வாங்கினீங்கன்னா அது எவ்வளோக்கு எவ்வளோ கீழே போதோ உங்கள் கேபிட்டல் சரிஞ்சிட்டே தான் இருக்கும். பட் நம்ம ப்ரீ டிஃபைன்டாக ஸ்டாப் லாஸ் ஒரு 5 10 வச்சுட்டோம் அப்படின்னா, ஒரு 10 பாயிண்ட்ஸ் வச்சோம் அப்படின்னா அந்த ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் 120லேருந்து 110க்கு வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அது செல் பண்ணிவிட்டு வெறும் 10 பாயிண்ட்ஸ் லாஸோட நம்மளுடைய கேபிட்டலை நம்ம காப்பாற்றிக்க முடியும். இதுதான் ஸ்டாப் லாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ப்ரைஸில் வாங்குறீங்க அப்படின்னா நீங்களே இது எந்த அளவுக்கு லோ வருதுன்றது நாலேஜபிளாக உங்களுக்கு மேட்டர் இருந்தால் தெரிஞ்சு மார்க்கெட் மூவ்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா நீங்கள் ப்ரீ டிஃபைன்டாக செட் பண்ணிக்க முடியும். சில பேர் பிகினர்ஸ் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா அதை வைக்காமல் விட்டுருவாங்க. ஸ்டாப் லாஸ் வைக்காமல் ட்ரை பண்ணுறதுனால அவங்களுடைய கேபிட்டலே வாஷ் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுல் ஆஃப் மைண்ட் செட் தான். இப்போ அந்த சடனாக பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் 120 இருக்கக்கூடிய ப்ரைஸ், ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் 110க்கு வந்துட்டு நம்மளுடைய ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 150க்கு போகும். அப்போ நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா இன்னும் ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் வைப்போம் அப்படின்றப்ப அந்த 20-30 பாயிண்ட்ஸுமே ஹிட் ஆகிறப்போ சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, சரி ஸ்டாப் லாஸே வைக்க வேணாம், அது எவ்வளோக்கு எவ்வளோ கீழே வருதோ மேலேன்றது போகட்டும், நம்ம ப்ராஃபிட் எடுத்து போகணும்னு சொல்லிட்டு ஒரு தவறான மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிகாஸ் இப்போ நீங்கள் அதை யோசிக்கிறதே ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் தான் யோசிக்கிறீங்க. பட் சப்போஸ் சடனாக டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட் போகுது அப்படின்னா அது உங்களுக்கு கேபிட்டலையே வாஷ் அவுட் பண்ணி 0 பண்ணுற அளவுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கும். குறிப்பாக இந்த எக்ஸ்பிரி டே போன்ற டேஸில் நமக்கு அந்த மாதிரி அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். ஸ்டாப் லாஸ்ன்றது பிகினராக இருக்கட்டும் எக்ஸ்பர்ட்டாக இருக்கட்டும் எல்லாருமே யூஸ் பண்ணி தான் ஆகணும். அது ஒரு கம்பல்சரி ரூல்ஸ்னே நீங்கள் மைண்ட் செட்டுன்றது பண்ணிக்கலாம். நம்ம ட்ரேடிங்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னாவே நம்ம எமோஷ்னலான ஒரு தாட் ப்ராசஸ்ன்றது நமக்கு இருக்கவே கூடாது. இந்த இமேஜில் காட்டுற எதுவுமே நமக்கு இருக்கக்கூடாது. எப்போயுமே வி ஹாவ் டு திங்க் அ டாக்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ. எமோஷ்னலாக நம்ம யோசிக்கவே கூடாது. அதை அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எமோஷ்னலாக நீங்கள் பண்ணவே கூடாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டில் உள்ளே போனோன்னே உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு நீங்கள் ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா உங்களுக்கு சரி ஓகே இன்னும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணலாமே, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ரேட்ஸ் எடுக்கலாம் ஒரு நாளைக்கு அப்படின்ற ஒரு எமோஷ்னல் ஒரு ஆசைன்றது நமக்கு வரும்.
ஸோ அப்படி பண்ணுறப்போ நீங்கள் எடுக்கிறப்போ சடனாக டவுன் ட்ரெண்டும் போகும். ஸோ நீங்கள் எடுத்து வச்சுருக்க அந்த நாளுடைய எடுத்து வச்சுருக்க ப்ராஃபிட் வந்து லாஸில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்பயும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஸோ விட்டதை பிடிப்போம் நம்ம அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம லாஸை நம்ம ஏற்றுக்க முடியாது, நம்ம வந்து ப்ராஃபிட்டில் தான் இன்றைக்கி டேவை கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, மறுபடியும் எகெயின் ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு பிளானே இருக்காது, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு ஒரு பிளான் வேணும், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், மார்க்கெட் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சு டாக்டிக்கலாக மட்டுமே பண்ணுமே தவிர்த்து இப்போது ப்ராஃபிட் வந்திருக்கு ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணுவோம், இல்லை இப்போ லாஸில் வந்துச்சு நம்ம வந்து இதை ரிக்கவர் பண்ணியே ஆகணும் அன்னைக்கு இடையிலே நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இமோஷனல் ட்ரேடிங்கிறது இதில் இருக்கவே கூடாது. இருந்தால் உங்களுடைய கேபிட்டல் வாஷ் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ உங்கள் கேபிட்டல் நீங்கள் காப்பாற்றிக்க முடியாது. ஸோ ஸ்டாப் லாஸை அவாய்ட் பண்ணுறதுக்கும் இதுவுமே ஒரு காரணமாக இருக்கும். சில பேர் வந்து சரி ஓகே 10 பாயிண்ட் தான் வச்சா தான் ஸ்டாப் லாஸ் அடிச்சிட்டே இருக்குது, நம்ம வைக்காமே விட்டுருவோன்னு சொல்லிட்டு அவங்க கேபிட்டலே வாஷ் அவுட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ மார்க்கெட் வந்து ரொம்ப டவுனில் போச்சு அப்படின்னா உங்களுடைய கேபிட்டலேருந்து அமௌண்ட் ரெடியூஸ் ஆகிட்டே தான் வரும். ஸோ ஒன் டேயில் நீங்கள் பண்ணியிருக்க பிளான் படி உங்களுக்கு ப்ராஃபிட்ன்றது வந்துருச்சு அப்படின்னா அதோட அந்த ப்ராஃபிட் போதுன்ற ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கணும். ஸோ அதோட முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண ஒரு நியூ பிளானோட ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு டே சரியில்லை, நமக்கு லாஸில் முடிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த பிளான் முடிஞ்சிச்சு, பட் அது வந்து லாஸில் முடிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த டேவை வந்து விட்டுறணும், லாஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேயில் ஒரு நியூ பிளான் போட்டு மைண்டை ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இல்லை அன்றைக்கி வந்து லாஸ்ட்டில் இருக்குது, நான் திரும்ப ட்ரேட் பண்ணி நான் ப்ராஃபிட் எடுத்தே ஆவேன், நீங்கள் வந்து ஓவர் ட்ரேடு எமோஷ்னல் ட்ரேடு கண்ட்ரோல் இல்லாமல் வந்து ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேபிட்டல் வாஷ் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ இதை தான் வந்து நம்ம யூசர்ஸ்க்கு அடிக்கடி பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு படித்து சொல்லிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த ட்ரேடிங்கில் லாங் டேர்மாக நீங்கள் நிறையா கற்றுக்க முடியும். லைஃப் லாங்காக இது உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையாவே நீங்கள் இன்கம்ன்றது இதில் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேஷன்ஸ் முக்கியம், கண்ட்ரோல் முக்கியம். இதெல்லாம் இருந்தால் போதும், நீங்கள் அழகாக வந்து இதில் இன்கம்ன்றது ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ ஸ்டாப் லாஸ் டிசிப்ளின் இஸ் ஈக்குவல் டு சர்வைவல். ஸோ எப்போயுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பிளான் பண்ணியிருக்கீங்க, ஸ்டாப் லாஸ் இவ்வளோ தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் இல்லாமல் பண்ணாதீங்க. ஸோ உங்கள் என்ட்ரியை பிளான் பண்ணுங்கள், எஸ்எல்ஐ செட் பண்ணுங்கள், டார்கெட்டையுமே செட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து ஒரு டிசிப்ளினான ஒரு மூவ்மெண்ட் இருந்தால் மட்டுமே மார்க்கெட்டில் நம்ம சர்வே பண்ண முடியும். லாங் டேர்முக்கு நம்ம ஒரு நல்ல ட்ரேடராகவும் மாற முடியும், ப்ரொஃபஷனல் ட்ரேடராக மாற முடியும். ஸோ அதே மாதிரி ஏதாவது ஒரு டேயில் நம்மளுடைய பிளான் நல்லா போகலை, லாஸில் முடியுது அப்படின்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க காம்லி. ஸோ எந்த ஒரு எமோஷ்னல் கண்ட்ரோல் இல்லாமல் அடுத்தடுத்து அதை போய் நான் ரெக்கவர் பண்ணுறேன்ற ஒரு மிஸ்டேக்கை பண்ணாமல் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒன் டேயில் ப்ராஃபிட் வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அதிகமாக வேணும்னு யோசிக்கிறதும் தப்பு. அதே மாதிரி வந்து உங்கள் பிளான் இல்லாமல் சொல்கிறேன், பிளான் இருந்தால் ஓகே. அதே மாதிரி லாஸ் ஆனாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது, அது ரிக்கவர் பண்ணுறோம், இன்றைக்கே ரிக்கவர் பண்ணி ஆகணுன்ற மைண்ட் செட் தப்பான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ பிகினர்ஸ் தான் அதிகமாக அதை பண்ணுவாங்க. ஸோ பிகினர்ஸ்க்கு ஒரு ட்ரேடிங் ரூல்ஸ் அப்படின்னா உங்களுடைய கேபிட்டல்லேருந்து 1 or 2% வந்து ஒரு ஸ்டாப் லாஸாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம், ரிஸ்க்காக இப்போ ட்ரேடுக்கு நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி எஸ்எல்ஐ மஸ்ட் என்ட்ரிக்கு முன்னாடி எஸ்எல்ஐ வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறது, லாஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஒன் டேயில், அடுத்த நாள் வந்து ட்ரேடுன்றது ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து பிகினர்ஸ் ட்ரேடர்ஸ்க்கான ஒரு முக்கியமான ரூல்ஸ். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய கேபிட்டலை நீங்கள் வந்து ப்ரொடெக்ட்ன்றது பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய கேபிட்டல் தான் எப்போயுமே ரொம்ப முக்கியம். ஒரு ட்ரேட் எடுக்கிறோம், எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சுன்னா அது பெரிய விஷயம் கிடையாது, பட் நம்மளுடைய கேபிட்டல் இன்னும் ரிமைனிங்காக இருக்கான்றது தான் வந்து முக்கியம். ஸோ உங்கள் கேபிட்டலை ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு நான் சொன்ன எல்லா விஷயம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நம்ம டெலகிராமில் கொடுக்கக்கூடிய சேஃப் ட்ரேட்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம டெலகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு அது இருந்துகிட்டே தான் இருக்க போகுது. மண்டே டு ஃப்ரைடே 9:15 to 3:30 வரைக்கும் மார்க்கெட் இருந்துகிட்டே தான் இருக்கும். நமக்கு அதில் அன்லிமிட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிட்டே தான் இருக்கும். பட் நம்மளுடைய கேபிட்டல் வந்து லிமிட்டட் தான். ஸோ அதை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதை வந்து ப்ரிகாஷன் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பண்ணிக்கணும். ஸோ பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மிஸ்டேக்ஸ் எதுவுமே பண்ணாமல் நீங்கள் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா போக நீங்களும் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக மாறிடலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. அதே மாதிரி கமெண்ட் எனி டவுட்னாலும் கேளுங்க. டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணக்கூடிய ஐடியும் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் தாராளமாக எதுனாலும் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2K ட்ரேடிங் தமிழ். நம்ம இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம்.